சேமியா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 150 கிராம் சேமியா எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு 250 கிராம் சர்க்கரை சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தேவையான அளவு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேவையான அளவு நெய். ஃபஸ்ட்டு வந்து இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி லேசாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். கொஞ்சம் இதுக்கு வந்து தேவையான அளவு நெய் ஊற்றி இது லேசாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நெய் ஊற்றி லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி அதை வறுத்துக்கிட்டோம். அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 300 மில்லி தண்ணியாட்டம் ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்க விட்டு அப்புறம் சேமியா போட்டு கிளறி தேவையான அளவு சர்க்கரை போட்டு கிளறி முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் எல்லாம் ஊற்றி கிளறினா கேசரி அல்வா ரெடி. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ சேமியா போட்டு அதில் வேக விடுறோம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கலாம். அது ஆப்ஷன்ட்டே, தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ சேமியா வெந்துருச்சு. நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட போகிறோம். போட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே கிளறிட்டே இருந்தோம்னா இதுக்கு தேவையான முந்திரி, திராட்சையும் அப்படியே போட்டுக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் நெய்யும் ஊற்றி தட்டில் எடுத்து வச்சோம்னா சேமியா கேசரி ரெடி. சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.